உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து உலக சாதனை சான்றிதழ் தொடர் சிறப்பு கவியரங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு புத்தாண்டை ஒட்டி ஒரு புத்தாண்டு கவியரங்கத்தை தொடங்கி இருக்கிறது. 2024 முடிந்து 2025 தொடங்குகிறது. இந்த 2000 ஒரு 1000வது ஆண்டு, அது இல்லையா? நூற்றாண்டுன்ற மாதிரி 1000வது ஆண்டு. அந்த 1000வது ஆண்டுல நாம பெறுகிறது 21வது நூற்றாண்டு. இந்த 21வது நூற்றாண்டுல சற்றேறக்குறைய 25வது இந்த கால்வாசின்னு சொல்லுவோம்ல, இந்த கால்வாசி எட்டி இருக்கிறோம். எனக்கு இது நினைத்து பார்க்கிறப்போ மிக வேடிக்கையாக இருக்குது. 2000வது ஆண்டு அந்த ஜனவரி மாதம் 1ஆம் நாள் அன்று சென்னை தியாகராய நகரிலே இருக்கக்கூடிய ராமானுஜம் தெரு என்ற இடத்திலே ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய நினைவு எனக்கு இருக்கு. விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய நினைவு எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அத்தகைய ஒரு சற்றேறக்குறைய அந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்திலே, புத்தாண்டு என்று சொல்கிற 100 ஆண்டு பிறக்கிற நேரத்திலே, ஒரு 1000வது ஆண்டு பிறக்கிற நேரத்திலே அந்த நிகழ்ச்சியை அன்றைக்கு அங்கே நடத்தினோம். நன்றாக பசுமையாக நினைவிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால் நூற்றாண்டை எட்டுகிற ஒரு நேரத்திலே 2025 ஒரு கவியரங்கத்திற்கு புத்தாண்டே வருக என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். புத்தாண்டே வருக என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம். தொடர்ந்த கவியரங்கங்களுடைய பொறுப்பேற்றக்கூடிய திருமதி பவானி அவர்கள் இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைவராக, ஒரு புத்தாண்டு கவியரங்கத்துடைய தலைவராக புத்துணர்ச்சி மிக்க ஒரு அம்மையாரை அழைத்து வந்திருக்கிறார். நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கே. கற்பகம் அவர்கள். அவங்க இந்த அண்மை காலத்திலே திருப்பாவைக்காக தொடர்ந்து ஒரு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறப்பான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர், நல்ல இலக்கிய வளம் கொண்டவர், இயல் இசை இரண்டிலும் வல்லவர். நாடகத்தை பற்றி தெரியாது, அவர்களுக்கு நடிக்க தெரியாது. நடிக்க தெரியாத உண்மைத்தன்மை உள்ள ஒரு பெண்மணி. எனவே அவர்களுக்கு நாடகம் வராது என்று நினைக்கிறேன், நடிப்பு வராது. எனவே இந்த முத்தமிழை 2 தமிழையும் தன் 2 கண்களாக பாவித்திருக்கக்கூடியவர் திருமதி கே. கற்பகம் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை வழங்குவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினரும் இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தொடர் நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளருமான திருமதி பவானி அம்மையார் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த வரவேற்புரை வழங்குகிற பொறுப்பில் இருக்கிற இதே நேரத்திலே இந்த கவியரங்கத்துடைய முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிறார் கவிஞர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர், பல்வேறு பணிகளை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருப்பவர், தொடர்ந்து தமிழறிவாளர் நிலையத்தினுடைய கவிதைகளை வழங்கிக் கொண்டிருப்பவர், அதை தன்னுடைய தமிழ் பணியாகவே செய்து கொண்டிருப்பவர். அமெரிக்க நாட்டிலிருந்து அவருக்கு தமிழ் பணிச்சம்பல் நம்முடைய அம்மையார் கற்பகம் அவர்களுக்கும் ஐயா தக்கோலம் ஜெகநாதன் அவர்களுக்கும் தமிழ் பணிச்சம்பல் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அவர் இன்றைக்கு முன்னிலை வகிக்கிறார் இந்த கவியரங்கத்தில். அதற்காக அவரையும் என் சார்பிலே, நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே வணங்குகிறேன். இப்பொழுது வரவேற்புரையாற்ற வருமாறு திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன்களில் புத்தகம் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுகி, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண்
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பே பிரதானம், அறவழியே நிதானம், ஆலோசித்தே காரியங்களை சிறப்புடன் செய்து, எண்ணம் செயல் குறிக்கோள் கொண்டு நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லும் எங்கள் அன்பிற்குரிய ஐயா நீலகண்ட தமிழின் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அருந்தமிழ் அரவினால் சிறந்து மங்காத புகழ் பெறவே மலர்ந்த முகத்தோடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இசை அரசி நல்லாசிரியர் காலையில் நமக்கு புத்துயிர் தரும் திருப்பாவை பாடல்களை மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் பொழிச்சலூர் அம்மா அவர்கள் இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். அம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் தக்கோலம் என் ஜனநாதன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக வலையேற்றம் செய்து நமக்கு கண்டுகளிக்க ஒரு மிக சிறப்பான நிகழ்வுகளை தள்ளிக் கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து இந்த ஆண்டு முடிய போகின்றது. வருகின்ற புத்தாண்டை எதிர்நோக்கி நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று கூறி அத்தகைய புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தங்களுடைய கவிதைகளை எழுதி கொண்டு வந்திருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களையும் இருப்பால் கவிஞர் பெருமக்களையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பாக இருக்கும் திருமதி கே கற்பகம் அம்மா அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை அம்மாவின் வசம் ஒப்படைக்கின்றேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் அம்மா. வாருங்கள், தங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி உலகமெல்லாம் அதிசயமாய் உற்று நோக்கும் கோயிலாக, இடமாக, கலை களஞ்சியமாக இருக்கக்கூடிய தில்லை அம்பலவாணனின் பெயரை தாங்கி இருக்கின்ற எங்களை எல்லாம் ஒற்றை புள்ளியிலே ஆட்டு வைக்கின்ற, தமிழால் கூட்டு வைக்கின்ற இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய முதற் வணக்கம். எல்லா நிகழ்ச்சிகளையும் மிகச் சிறப்பாக மலையொலி காட்சிகளாக மாற்றி உலகெங்கும் உலாவரச் செய்கின்ற அருமை மிகுந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் அருமை சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் திருக்குறள் தொண்டர் அவர்களுக்கும் பல்லாற்றானும் அப்பாவிற்கு உறுதுணையாக இருந்து இக்கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக ஒரு வரலாற்று சாதனையாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி நல்லாசிரியர் திருமதி பவானி தனஞ்செழியன் அவர்களுக்கும் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும் கவிபாட வந்திருக்கின்ற அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உடன்பிறப்புகளுக்கும் இந்த 2024 இறுதி நாளில், நாளை இறுதி நாள் என்றாலும் கூட கவியரங்கின் நிறைவான கவியரங்கின் நாளிலே சந்திப்பதற்காக வாய்ப்பு தந்தமைக்காக அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்வை ஒளிபரப்பு செய்கின்ற ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவிப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். கவி அரங்கம் செவியில் நுழையும் முன் வள்ளுவனை சொல்லாமல் எதை சொல்ல முடியும்? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலனாகப் பெறின் என்பானே. அந்த வகையிலே உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் செந்தமிழாக்கி இங்கு கவிபாட வந்திருக்கின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என இந்த குடும்பத்தின் சார்பில், கவியரங்கத்தின் சார்பில், ஒருங்கிணைப்பாளரின் சார்பில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி பவானி அவர்களின் சார்பில் அன்போடு வரவேற்பதில் உள்ளபடியே மெத்த மகிழ்ச்சி. வரவேற்புரையில் அப்பா குறிப்பிட்டார்,
2025 ஒரு நூற்றின் கால் பகுதி நாம் கம்பீரமாக சொல்லலாம். இந்த நாளிலே நாம் தமிழை சிந்திக்கின்றோம், தமிழை சுவாசிக்கின்றோம், தமிழால் நாம் நம்மை தகுதிப்படுத்த முனைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் புத்தாண்டே வருக என்ற அழகான ஒரு தலைப்பிலே கவி பாட முதலில் எங்களுடைய குடும்பத்திலிருந்து தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்களை கவிபாட அழைக்கிறேன். தலைமை கவிதையை பின்னால் தருகிறேன். அன்புள்ள சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன் தன்னுடைய கவிதையை தர களம் காத்திருக்கிறது. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் இந்நிகழ்வில் தொடக்க உரை ஆற்றிய திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நமது குழுமத்திற்கும் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் உலக சாதனை தொடர் கவியரங்க பொறுப்பாளர் வரவேற்புரை வழங்கிய கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் இக்கவியரங்க தலைமை இசைவாய் இசைந்து இயல்பாய் ஏய்ந்து திருப்பாவை திருவம்பாவை வழங்கி கொண்டிருக்கின்ற நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். உலக சாதனை தொடர் கவியரங்கம் 62 புத்தாண்டே வருக. எல்லோர்க்கும் எல்லாமும் எய்திடும் வண்ணமாய் இல்லாமை இல்லாமல் இங்கொழித்து எல்லாம் செழித்து சிறந்திடவே புத்தாண்டே நன்றே வழிபிறக்க நீ பிறந்து வா. நல்லதெல்லாம் தந்திடவே நலமோடு நன்று அல்லவையே இல்லாமல் அகமெல்லாம் நன்கு பொங்குகின்ற மகிழ்வேதான் பூரிப்பாய் தந்து மங்களமாய் சிறப்பாய் புத்தாண்டே வருக. அன்பேதான் அகமாக விளங்குகின்ற வண்ணம் பண்பேதான் பாங்காக இலங்குகின்ற எண்ணம் நன்மைகளே நலமாக துலங்கும்படி எங்கும் நன்றேதான் நிறைவாக புத்தாண்டே வருக. நல்லாண்டு நலமாண்டு வளமாண்டு நல்கும் நலமாண்டு சொல்லாண்டாய் சுகமாண்டாய் இருந்திடவே வேண்டும். ஒழுக்கத்தை உயிரோடு என்றென்றும் எண்ணும் விழுப்பத்தை உணர்த்துகின்ற ஆண்டாக வேண்டும். எத்திக்கும் நலமேதான் எய்திடவே வேண்டும். சத்தாக வேளாண்மை செழித்திடவே வேண்டும். புத்தாண்டே வருகவென வரவேற்போம் நன்றே. புத்தாக்கம் தருகவென பொலிவோடு சொல்வோம். உளமே நிறைவாய் அன்பில்தான் உயர்ந்து விளங்கும் வண்ணமாக உளமாய் உண்மையாக உண்மை நிலைத்து நின்றிடவும். உளமாய் உண்மையாக உண்மை நிலைத்து நின்றிடவும். வளமே வளமாய் வழங்கிடவும். வறுமை உற்றிடவும். நலமே நலமாய் நிலைத்திடவும். நன்றே வருக புத்தாண்டே. குறையே இல்லா நிறைவோடு குணமே குன்றா நெறியோடு நிறைவாய் நிறைவாய் இனிதாய் புத்தாண்டில் அன்பும் பண்பும் ஒழுக்கமுமே அகத்தில் பதிப்பாய் நடந்திடுவாய். அன்பும் பண்பும் ஒழுக்கமுமே அகத்தில் பதிப்பாய் நடந்திடுவாய். நன்றே வாழியென நலமாய் வாழ்த்தும் நன்றிடுவோம். நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. வெகு நாட்கள் கழித்து சந்திப்பதில் மகிழ்ச்சி சகோதரரே. மிகச் சிறப்பு. மங்களமாய் வர வேண்டும் என்று சொல்வதற்கு தகுந்த ஒரு நபர்தான் நீங்கள். வயதாலும் அனுபவத்தாலும் மங்களமாய் சிறப்பாக இந்த புத்தாண்டை வரவேற்று நல்லாண்டு நலமாண்டு என்று நல் சொல்லாண்டு வந்து இங்கு நல்வாழ்த்து தந்தமைக்கு நன்றியும் வணக்கமும். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து
அம்மா வணக்கம் அம்மா. உலக சாதனை. அப்பா வணக்கம் அம்மா. ஒரு வீட்டுக்கு மருமகன் வந்தாரா, மருமகன் சொன்னாரா, நான் வார வாரம் தலை குளிச்சிருவேன் அப்படின்னாராம். வாரம் வாரமா தலை குளிப்பீங்க? நாங்கெல்லாம் தீபாவளி 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 தலை குளிப்போம். அந்த மாதிரி நீங்க வேறொரு திசையில பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சங்கத்தமிழுக்கு போங்க, நீங்க வேறொரு திசையில பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு வேறொரு திசையில பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சென்ற வாரம் கூட கவியரசுக்கு அவர் வந்தாரு. நீங்க கவியரங்கத்துக்கு அதிகமா வருவதில்லை. நீங்க வேற பக்கம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பயணம் வேற, அவர் பயணம் வேற. அதனால நான் சொல்றேன், மற்றபடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு ஐயா. போன வாரம் கூட பார்த்தோம் நாங்க. போன வாரம் அவருடைய தலைமையில கவியரங்கம் நடைபெற்றது, சிறப்பு. அதனால வந்து வார வாரமா குளிக்கிறீங்க. மகிழ்ச்சி, நன்றி. அப்பா தங்கள் கருத்தை ஏற்கிறேன். நான் அவரை சந்திக்கிறது நீண்ட நாள் கழித்து தான் குறிப்பிட்டேன். எப்பொழுதும் அந்த நகைச்சுவை ரொம்ப இயல்பா உங்களுக்கு வரும். அது இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு செம்மையை கூட்டும். நன்றி நன்றி அப்பா. அடுத்ததாக இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கத்தில் தன்னுடைய கவிதையால் அலங்கரிக்க வருகிறார் ஆயிஷா சித்திக். வாருங்கள், உங்களுடைய கவிதைகளை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஆயிஷா சித்திக். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, வரவேற்புரை வழங்கிய பவானி அம்மாவை வணங்கி, தலைமையேற்று நடத்தும் நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அம்மாவை வணங்கி, சிவகாமி சண்முகம் சுந்தரம் அம்மாவை வணங்கி, மற்றும் கவி வழங்க வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வணங்கி, புத்தாண்டே வருக என்னும் கவிதையை தருபவர் ஆயிஷா சித்திக். புத்தாண்டே வருக, புதுமைகளை தருக, புண்ணியங்கள் பலபுரியும் வாழ்நாளை தருக, பசியில்லா ஆட்களையும் பஞ்சமில்லா நாட்களையும் பண்போடு தருக, பிறரிடம் சென்று என்று இயம்பாமல் பிறருக்கு நாம் இடும் பாசமிகு நாட்களை பாரினிலே தருக, குதூகலமாய் குழந்தைகள் பள்ளி செல்ல வளமான நாட்களை பக்கத்தில் தருக, அனைவரும் கல்வியில் மேம்பட்டு சிறந்திடவே சீர்மிகு நாட்களை சிறப்பாக தருக, அக்கம் பக்கம் அனுசரணையாய் ஆதரவாய் வாழ்ந்திடவே அன்பான நாட்களை அடிக்கடி தருக, பெற்றோரை பேணி பாதுகாக்கும் பூரிப்பான நாட்களை புரிதலுடன் தருக, முதியோர் இல்லங்களில்லா இனிமையான நாட்களை இயல்பாக தருக, கற்றோரும் மற்றோரும் களிப்புடனே வாழ வகை செய்யும் பணிமிகுந்த நாட்களை படபடவென தருக, அனைத்து சமுதாய மக்களையும் மகிழ்வுடனே அனுசரிக்கும் மனமிக்க நாட்களை மகிழ்வோடு தருக, நீ தரும் நாட்கள் அனைத்தும் நிம்மதியாய் கழிந்திடவே வருக புத்தாண்டே வருக, தரணி எங்கும் தமிழ் மனம் வீசிடவே வருக புத்தாண்டே வருக. நன்றி. சிறப்பு அம்மா, மிகச்சிறப்பு. வணங்கியே தொடங்கினீர். எல்லோருக்கும் உங்கள் வணக்கங்களை நிறைவாக தந்து தொடங்கினீர். வாழ்நாள் நீட்டிக்க புத்தாண்டை யாசித்தீர். அது மட்டுமா, குழந்தைகள் குதூகலமாக பள்ளி செல்ல கேட்டீர். பஞ்சமில்லா நாட்களையும் பாசமிகு நாட்களையும் புத்தாண்டு பரிசளிக்க அதனிடம் வேண்டுகோள் வைத்தீர். இந்த வேண்டுகோள் எல்லாம் புத்தாண்டின் செவிகளில் விழுந்து கேட்டவாறு கேட்டவர்க்கு வரத்தை அளிக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கட்டும். எங்கும் செழிப்பு செழிக்கட்டும். நன்றி. சிறப்பு. ஆயிஷா சித்திக் அழகான கவிதை கொடுத்தார்கள். நன்றி. வறுமை இல்லை இன்னும் இருக்கிறதே பாத்தியா, முதியோர்கள் எல்லாம் கொண்டு போய் முதியோர்கள் விட்டு விடுகிறார்களே பாத்தியா, இன்னும் இழிவுகள் அகலாமல் இருக்கிறதே பாத்தியா என்று இப்படி பல்வேறு செயல்களை நம் கண்களை முன் காட்டி பாத்தியா பாத்தியா இதெல்லாம் மாற வேண்டும் என்று பழனியிலிருந்து பஞ்சாமிர்தம் கொண்டு வராமல் தன் கவிதையை பாத்தியா ஓதி கொடுத்தார்கள் ஆயிஷா சித்திக். பாத்தியா ஓதி கொடுத்த கவிஞர் ஆயிஷா சித்திக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. ஓதி கொடுத்ததை உறக்க சொன்ன
தகப்பனுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த கவியரங்கை தன் கணீர் என்ற குரலாலும் கன்னித் தமிழாலும் அலங்கரிக்க காத்து கொண்டிருப்பவர் அருமை சகோதரி பால் தங்கம் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி, தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழனை வணங்கி, இன்று கவிதைக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கற்பகம் சகோதரியை வணங்கி, மற்றும் அவையில் வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களோடு பவானி அம்மையாரை வணங்கி என் கவிதைக்குள் நுழைகிறேன். புத்தாண்டே வருக, புத்தாண்டே வருக, புதுப்பொலிவு தருக, பூரிப்பு கொண்டாட்டம் கண்ணின் முன்னால், முத்திரை பதித்து மூடத்தனம் அறுக்கி முகத்திரை விலக்கி காட்டிடு நன்றாய், முத்திரை பதித்து மூடத்தனம் அறுக்கி முகத்திரை விலக்கி காட்டிடு நன்றாய், இது நடக்கணும் என்ற ஏக்கத்தில் இருப்பவர் வாழனும் உழைப்பின் ஊக்கத்தில், இது நடக்கணும் என்ற ஏக்கத்தில் இருப்பவர் வாழனும் உழைப்பின் ஊக்கத்தில், புது புது மாறுதல் வரணும் எண்ணத்தில், பொல்லாத்தனங்கள் மறையணும் மந்தத்தில், எத்திக்கும் தம்மொழி எங்கும் ஒலிக்கையில் எளிமையாய் அதனை பேசி கழிக்கையில், கத்தும் கடலின் அலையதை ரசிக்கையில் கைகோர்த்து புத்தாண்டை வரவேற்பது வசீகரமே. எத்திக்கும் தம்மொழி எங்கும் ஒலிக்கையில் எளிமையாய் அதனை பேசி கழிக்கையில், கத்தும் கடலின் அலையதை ரசிக்கையில் கைகோர்த்து புத்தாண்டை வரவேற்பது வசீகரமே. பதுமையல்ல நாமன மக்களுக்கு உணர்த்தி பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்க வேண்டிடு, சதுரங்கம் அல்ல வாழ்வு சரித்திர படைப்பு சகல பழைய பஞ்சாங்கம் உடைத்திடு, கொத்தடிமை கொடுமை கலைந்திட கவிஞர் கொண்டாட வேண்டிய புத்தாண்டே வருக, கொத்தடிமை கொடுமை கலைந்திட கவிஞர் கொண்டாட வேண்டிய புத்தாண்டே வருக, அத்துமீறும் அவலங்கள் இனிமேல் வேண்டாம் ஆவண செய்ய புத்தாண்டே வருக, அத்துமீறும் அவலங்கள் இனிமேல் வேண்டாம் ஆவண செய்ய புத்தாண்டே வருக, மதுவின் மயக்கத்தில் விழாது நாட்டு மக்களை காத்திட புத்தாண்டே வருக, மதுவின் மயக்கத்தில் விழாது நாட்டு மக்களை காத்திட புத்தாண்டே வருக, குதூகலம் கொள்வோம் குழப்பங்கள் விடுவோம் குடிமக்கள் மகிழ புத்தாண்டே வருக, குதூகலம் கொள்வோம் குழப்பங்கள் விடுவோம் குடிமக்கள் மகிழ புத்தாண்டே வருக. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பம்மா. இந்த புத்தாண்டு சமூக அவலங்களை இழந்து புது பொலிவோடு திகழ வேண்டும் என்ற உங்களது உள்ளார்ந்த வேட்கை காலத்தால் கனியட்டும், நம் இதயம் மகிழட்டும். மிகச் சிறப்பு அம்மா. வழக்கம் போல கணீர் என்ற குரலிலே மூடத்தனத்தை வேறறுக்க சொன்னீர்கள், பொல்லாத்தனம் ஒழியச் சொன்னீர்கள், கத்தும் கடலலையை ரசிக்கும் குளம் நமக்கு எப்போதும் உண்டு. அப்படி கடல் அலைகளாய் நம்முடைய செயல்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தின் சாக்கடைகள் அல்லது கேடுகள் நீங்கி நாம் எல்லோரும் மிக உன்னதமாக உண்மையான ஒரு அன்போடு பிரவேசிக்க இந்த புத்தாண்டு நமக்கு நல்லதை அருளட்டும். நன்றி அம்மா. சிறப்பு. நன்றி. திருமதி பால் தங்கம் அவர்களை தொடங்கி. ஆண்டுக்கு 365 நாட்கள், சில ஆண்டுகளில் 366 நாட்கள். நீங்கள் 366 நாட்களும் கவியரங்கம் வைத்தாலும் நான் விடாமல் கலந்து கொள்வேன் என்று கலந்து கொள்வோர் திருமதி பால் தங்கம். என்றாலும் இந்த புத்தாண்டு கவியரங்கத்திலும் வந்து கலந்து கொண்டதற்காக இங்க இருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள அம்மாவுக்கு கொள்றோம். அம்மாவுக்கும் புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மோடு பயணிப்பவர். முதலில் நிகழ்ச்சி தொடங்கிய உடனே முதலில் வருபவர், நல்ல பண்புள்ளவர், சிறப்பு தன்மை உள்ளவர், அம்மையார் பால் தங்கம். இது சிறப்பு எப்படி வந்து அவங்க பேர்லயே அந்த சிறப்பு இருக்கு. பால் பால் என்பது வந்து அது ஆவின் பாலாக இருந்தாலும் சரி, தாயின் பாலாக இருந்தாலும் சரி, மிக உயர்ந்தது ரெண்டுமே. அதுவும் கன்றுக்கு பால் கொடுக்குது, தாயும் குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. பால் உயர்ந்தது. தங்கம் இருக்கு, அதுவும் உயர்ந்தது, மிக உயர்ந்தது தங்கம். ஆனா பால் உயர்ந்ததா தங்கம் உயர்ந்தா கேட்டா நான் பால் தான் உயர்ந்தது சொல்லுவேன். ஏன்னா பால் பசி போக்கும், தங்கம் பசியை போக்காது. எனவே அந்த பால் தங்கம் 2 வகையிலும் 2 பெயர் இணைத்திருந்தாலும் கூட 2 பெயரும் உயர்ந்த பெயரையும் அதை கேட்டது போல் உயர்ந்த லட்சியங்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்ந்த பண்பையும் உயர்ந்த சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய பால் தங்கம் அம்மையார் அவர்கள் இந்த ஆண்டு மட்டுமல்ல எல்லா ஆண்டுகளும் சிறப்பாக சீரோடு சிறப்போட வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பயணத்துக்கு எங்களுடைய நன்றிகள், வணக்கங்கள் அம்மா. நன்றி, வணக்கம். சிறப்பாப்பா. அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அல்லவா? அழகாக சொன்னீர்கள். பாலையும் தங்கத்தையும் இணைத்து
பெற்றோரிட்ட பெயர் பூரிப்பாக பளபளப்பாக வயதானாலும் அந்த ஆர்வமும் முயற்சியும் குறையாமல் பொலிகின்றது. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக இல்ல, அவங்க வெள்ளை கலர் டை அடிச்ச வயசுல ஆகல. நாம கருப்பு அடிக்காம அவங்க வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க, வயசுல ஆகல. இயற்கை கொடுத்த வண்ணம் அப்பா, இயற்கை கொடுத்த இந்த கவியரங்கத்தை தொய்வின்றி பல்வேறு வேலைகளுக்கு நடுவே சிரமேற்கொண்டு அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கவிஞர் பவானி தனஞ்சயன் அவர்கள் தற்போது இந்த கவியரங்கை தன்னுடைய கவிதையால் அழகு செய்வார். வாருங்கள் சகோதரி. நன்றிகள் அம்மா. மீண்டும் கவியரங்க தலைமை அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து உள்ளங்களுக்கும் கவி பாட இருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தாண்டே வருக. மக்களை மாக்களாய் நடத்தும் மனிதன் மாறட்டும். மனிதனை மனிதனாய் மதிக்கும் மாண்பு மலரட்டும். கண்ணீரில் கழிந்த காலம் இன்றோடு போகட்டும். தன்னலம் கொண்டோர் தரணியை விட்டே ஓடட்டும். சண்டை நின்று சமரச சன்மார்க்கம் தழைக்கட்டும். சகலரும் சமமாய் சுதந்திரமாய் அனைவரும் வாழட்டும். வறுமையில் வாழ்பவர் வீட்டில் வசந்தம் வீசட்டும். வாடிய மனிதன் வளம் பல வளரட்டும். பெண்டீரை போக பொருளாய் பார்ப்பது ஒழியட்டும். பெண்ணை போதையில் அழிப்பது இன்றோடு ஒழியட்டும். பண்பு கொண்டே நல்லோரே பாராயட்டும். பசி என்றே சொல்லே பாரில் இல்லாமல் ஓடட்டும். அறவழி வழுவியர் அரசியலை விட்டே அகலட்டும். ஆன்றோர் சான்றோர் வந்து நாட்டை ஆளட்டும். அக்கம் பக்கம் அனைவரும் அன்பை பொழியட்டும். அண்ணன் தம்பியாய் அனைவரும் அன்போடு வாழட்டும். புலம்பி புலம்பி போன காலம் போகட்டும். புத்தாண்டில் துன்பம் தூசாய் பறக்கட்டும். புவியில் வாழும் மனிதர்க்கெல்லாம் புத்தாண்டே வருக, புது வாழ்வு தருக. வாய்ப்பிற்கு நன்றிகள் கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி பவானி, திருவள்ளூர், சங்க தமிழ் இலக்கிய. நன்றிகள். சிறப்பம்மா. மனிதனை மனிதராய் மதிக்கும் மாண்பு எவையெல்லாம் இல்லையோ அவையெல்லாம் வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறீர்கள் புத்தாண்டிலே. மனிதரை மனிதராய் மதிக்கும் மாண்பை கேட்டீர். உயர்ந்த சிந்தனையை உயர் தமிழால் உரை செய்து கவி படைத்த அன்பு சோதரி நீடு வாழ்க. சிறப்பம்மா. பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றிகள். வாழ்க பவானி, வளர்க பவானி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்கு மட்டுமல்லாமல் பல்வேறு தளங்களிலும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது ரொம்ப எப்படி அவங்களுக்கு அந்த நேரம் கிடைக்குது, எப்படி இதை பணியாற்றுறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி பவானி அவர்கள். அவருடைய பணியை பாராட்டுகிறோம். சிறப்பாக பள்ளி பணி, ஏற்கனவே தமிழ் பணி என்று 2 பணிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையாரை எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாட்களாக, ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும். சிறப்பாக மேல் மேலும் வளரட்டும் என்று வாழ்த்துகிறோம். சிறப்பம். நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் கவிதையில் கூறியது போல் ஒரு சமுதாயம் விரைவில் அமைய வாழ்த்துகிறேன். நல்லோர் சொல் என்றும் பலிக்கும். எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது என்று உளவியல் சொல்லுகிறது. அறிவியல் அதனை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நல்ல எண்ணம் உலகெங்கும் பரவ வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று கவிஞன் பாடினானே, அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும். நினைவூட்டியமைக்கு நன்றிகள் அப்பா, 1000 நன்றிகள். கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் சிறுமுகையிலிருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களது கவிதைக்காக எங்கள் செவிகள் காத்திருக்கின்றன. வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவர்க்கும் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய பணிவான வணக்கம்.
தகை சான்ற தமிழ் ஆர்வலர்கள், தனித்தன்மை மிக்க ஆசிரியர்கள், தலைமை, வரவேற்பு, முன்னிலை, ஆளுமை, நன்றியுரை, தொழில்நுட்பம் அனைத்திலும் பங்கேற்று சிறப்பிக்கும் அன்பர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களுடன் இன்றுதான் இக்களத்தின் நான் புதுமுகம். கன்று நான் இந்த கவிப்பட்டியில் அறிமுகம். என்னை இக்கவிப்பட்டியில் அடைத்த அன்னை பவானி அம்மாவிற்கு மற்றும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், அன்புடன் பண்புடன் வாழ்த்துக்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இங்கு சந்தமுடன் கவி படைப்பார் பாங்கா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இங்கு சந்தமுடன் கவி படைப்பார் பாங்கா. கேட்பார் மனதை விட்டு நீங்கா, கேட்பார் மனதை விட்டு நீங்கா, இதை கேட்காமல் கண்கள் தூங்கா, இதை கேட்காமல் கவிக்கண்கள் தூங்கா. புதுமையை வரவேற்கும் புரட்சி கவிதை இது, புத்தாண்டை வரவேற்கும் புதுமை கவிதை. புதுமையை வரவேற்கும் புரட்சி கவிதை இது, புத்தாண்டை வரவேற்கும் புதுமை கவிதை. மடமையை நீக்கி கடமையை செய்வதே உடைமையென, மடமையை நீக்கி கடமையை செய்வதே உடைமையென, நாளும் மனித நேயமே புனிதமாகுமே புத்தாண்டே வாழ்க. பூமகளே பொன்மகளே என போற்றும் செந்தமிழில், பூமகளே பொன்மகளே என போற்றும் செந்தமிழில், அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில், தேமதுரம் போல் இனிக்க புத்தாண்டு சிறக்க, சிறுமுகை ராமகிருஷ்ணன் வணங்கி வாசிக்கும் கவிதை. என் கவிதையின் தலைப்பு புத்தாண்டே வருக. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக. அன்பும் பண்பும் அவனியில் பெருக, அன்பும் பண்பும் அவனியில் பெருக, ஆசியுடன் தரணியை வாழ்த்திட வருக, ஆசியுடன் தரணியை வாழ்த்திட வருக. வருக வருக புத்தாண்டே வருக. திருநாளாய் எந்நாளும் திவ்யமுடன் திகழ, திருநாளாய் எந்நாளும் திவ்யமுடன் திகழ, ஒரு நாளும் குறையின்றி உலகம் நிகழ, ஒரு நாளும் குறையின்றி உலகம் நிகழ, வாஞ்சையுடன் மக்கள் நெஞ்சார புகழ, வாஞ்சையுடன் மக்கள் நெஞ்சார புகழ, வளமை செழுமையுடன் இனிமையில் மகிழ, வளமை செழுமையுடன் இனிமையில் மகிழ. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக. பெண்ணியம் எங்கும் பெருமையுடன் நிலவ, பெண்ணியம் எங்கும் பெருமையுடன் நிலவ, கண்ணியம் அதிலே கனிவுடன் குலவ, எண்ணிலா தீயவை எல்லாமும் விலக, எண்ணிலா தீயவை எல்லாமும் விலக, எல்லோரும் ஒன்று என கரம் கோர்த்து உலவ, எல்லோரும் ஒன்று என கரம் கோர்த்து உலவ. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக. ஏர்முனையும் போர்முனையும் ஏற்றமுடன் இலங்க, ஏர்முனையும் போர்முனையும் ஏற்றமுடன் இலங்க, ஏழ்மையும் ஏய்ப்பும் இல்லாமல் விளங்க, கசடரும் கள்ளரும் நீசரும் கலங்க,
காண்பது எல்லாமும் புத்தொளியாய் துலங்க. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக. எழில் வளம் தொழில் வளம் எங்கும் நிறைய, ஏற்ற தாழ்வு எண்ணங்கள் மங்கி மறைய. எழில் வளம் தொழில் வளம் எங்கும் நிறைய, ஏற்றத்தாழ்வு எண்ணங்கள் மங்கி மறைய. மாசற்ற சுற்றுப்புறச் சூழல் சூழ, மாசற்ற சுற்றுப்புறச் சூழல் சூழ, மனித நேயம் கொண்டு மக்கள் வாழ. மனித நேயம் கொண்டு மக்கள் வாழ. வருக வருக புத்தாண்டே வருக. பஞ்சம் வறுமை பட்டினி ஒழிய, பஞ்சம் வறுமை பட்டினி ஒழிய. வஞ்சம் லஞ்சம் அடியோடு அழிய, வஞ்சம் லஞ்சம் அடியோடு அழிய. வேற்றுமையில் ஒற்றுமை மலர வளர்க, வேற்றுமையில் ஒற்றுமை மலர வளர்க. விடியலே வாழ்க, புத்தாண்டே வருக. வருக வருக புத்தாண்டே வருக, வணங்கி வரவேற்கின்றோம் வருக என்று புத்தாண்டை அனைவரின் சார்பாகவும் வணங்கி வரவேற்கின்றேன். வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் நன்றி கூறி, முதல் நிகழ்விலே நான் கலந்து கொள்வது இந்த களத்திலே என்று கூறி உங்களிடம் இருந்து பிரியாவிடை பெறுகிறேன். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை. நன்றி, வணக்கம். அடடா அடடா, உள்ள வேட்கை உரத்த சிந்தனையாய் ஒரு கன்றின் குரலாய் கம்பீரமாய் ஒலித்தது. உள்ள வேட்கை உரத்த சிந்தனையால் ஒரு கன்றின் குரலாய் கம்பீரமாய் ஒலித்தது. இந்த கவியை அரங்கை அலங்கரித்தது. பூங்கா வாங்கா நீங்கா தூங்கா என்று ஆரம்பித்த உங்களது கவிதை வரிகள் எப்படி இந்த நாடு இருக்க வேண்டும் என்ற உள் மனக்கிடக்கையை சொற்களில் வெளிப்படுத்திய அதே நேரம் புத்தாண்டை வாழ்த்திய பெருமைக்குரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். முதலில் புத்தாண்டை வாழ்த்தினீர்கள், பிறகு வணங்கினீர்கள், பின்பு வேண்டினீர்கள். இந்த பண்பு நம்முடைய தனிப்பண்பு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் இணைந்து கவிதையால் சிறக்க அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறோம். நன்றி ஐயா, சிறப்பு, வாழ்த்துகள். புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு நன்னாளிலே நீங்கள் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு புத்தாண்டை வரவேற்று கவிதை வழங்கியதற்காக எங்களது மகிழ்ச்சியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கா தூங்கா ஏங்கா என்றெல்லாம் கவிதை கூறினீர்கள். ஒரு காவை விட்டு விட்டீர்கள். உங்கள் கவிதையை வாங்கா செவிகள் இரண்டும், உங்கள் கவிதையை வாங்கா செவிகள் இரண்டும் வீணாய் முளைத்திருக்கும் காளான்கள். இந்த முகத்துல இந்த கவிதையை வாங்காத செவிகள் ரெண்டும் வீணாய் முளைத்திருக்கும் காளான்கள். எனவே அந்த செவிகள் எல்லாம் வாங்கா செவிகள், வீணாய் முளைத்திருக்கும் காளான்கள். அருமையான கவிதை கொடுத்தீர்கள், சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். மிக அற்புதமாக புத்தாண்டை வரவேற்று ஒரு நல்லது ஒரு கவிதை வழங்கிய ஐயா எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக ஒரு நல்ல ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைந்த ஒரு பெயர். எனக்கு ஏற்கனவே 2 எஸ். ராமகிருஷ்ணன் தெரியும். அந்த 2 எஸ். ராமகிருஷ்ணன் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமைகள். சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. ஆமா, வாங்கியிருக்காங்க, சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எஸ். ராமகிருஷ்ணன் நிறைய நூல்கள் மன்னிக்கணப்பா, வாங்கல, பெற்றிருக்கிறார். சாகித்ய அகாடமியை அவர் வாங்கவில்லை, அது வாங்கா விருது. அது வாங்கா விருது, பெற்ற விருது. அது வாங்கா விருது, பெற்ற விருது. ஆமா, சில பேர் வாங்குவாங்க, சில பேர் பெறுவாங்க. அவர் பெற்றார், அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அவரை நாம இந்த புத்தாண்டு நன்னாளிலே அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அந்த எஸ். ராமகிருஷ்ணனுக்கு அவனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எஸ். ராமகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
உலகத்தில் இருக்க எல்லா எஸ் ராமகிருஷ்ணன் நம்முடைய வாழ்க்கையில தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி வைத்துக் கொள்வோம். எஸ் ராமகிருஷ்ணன் என்ற பெயர் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி ஐயா. உங்களோடு சில மணித்துளிகள் உங்கள் கவிதையை கேட்டதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க இந்த நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய கவிதங்க நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கூடிய ஜெர்மனி தமிழறி வானொலியுடைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் ஜெர்மன் தமிழறி வானொலி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நன்னாளிலே இந்த கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக கேட்டுக்கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும், தமிழர்கள் ஆங்கிலேயர் அத்தனை பேருக்கும், மக்கள் அத்தனை பேருக்கும் நாம் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். தொடரட்டும் கவியரங்கம். அடுத்ததாக தன்னுடைய கவிதையால் இந்த அரங்கை அலங்கரிக்க காத்திருப்பவர் மணச்சநல்லூரில் இருந்து திருமதி சு எழிலரசி சரவணன் அவர்கள். வாருங்கள் எழில் அரசி சரவணன் அவர்களே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய எங்களையெல்லாம் வழிநடத்தி வரும் அன்பிற்குரிய ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இன்றைய கவியரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றிய பவானி அம்மா மற்றும் தலைமையேற்றுள்ள கற்பகம் அம்மா அவர்களுக்கும், இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல் வணக்கங்கள். இன்றைய உலக சாதனை கவியரங்கத்தின் தலைப்பு புத்தாண்டை வரவேற்போம். ஆம், புத்தாண்டை வரவேற்போம். புதிய வரலாறு நாளை படைத்திடுவோம். புத்தாண்டை வரவேற்போம். உலகம் சமாதானம் அடைந்திட ஒன்றுபடுவோம். உலகம் சமாதானம் அடைந்திட ஒன்றுபடுவோம். சுற்றுச்சூழல் மாசில்லாமல் பேணி பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் மாசில்லாமல் பேணி பாதுகாப்போம். நீரின் மகத்துவம் அறிந்து சேமிப்போம். நீரின் மகத்துவம் அறிந்து சேமிப்போம். மண்ணை புண்ணாக்காமல் பயிர்கள் செய்வோம். மண்ணை புண்ணாக்காமல் பயிர்கள் செய்வோம். உழவர்களின் உழைப்பை போற்றி உயர்த்துவோம். உழவர்களின் உழைப்பை போற்றி உயர்த்துவோம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம். வரிச்சுமை இல்லா ஆளுமையை வரவேற்போம். வரிச்சுமை இல்லா ஆளுமையை வரவேற்போம். கல்வியை பொதுவாக்கி தலைமுறைகளை உயர்த்துவோம். கல்வியை பொதுவாக்கி தலைமுறைகளை உயர்த்துவோம். அனைவருக்கும் தரமான மருத்துவம் அளிப்போம். அனைவருக்கும் தரமான மருத்துவம் அளிப்போம். ஜாதி மத பாகுபாடுகளை வேரோடு வேரறுப்போம். சாதி மத பாகுபாடுகளை வேரோடு வேரறுப்போம். ஆக்கப்பூர்வ அறிவியல் ஆய்வை வரவேற்போம். ஆக்கப்பூர்வ அறிவியல் ஆய்வை வரவேற்போம். செம்மொழி தமிழை உயிராய் சுவாசிப்போம். செம்மொழி தமிழை உயிராய் சுவாசிப்போம். தாய் தமிழை தரணியெங்கும் தலை நிமிரச் செய்வோம். தாய் தமிழை தரணியெங்கும் தலை நிமிரச் செய்வோம். இயற்கையின் இயல்பு கெடாமல் பாதுகாப்போம். இயற்கையின் இயல்பு கெடாமல் பாதுகாப்போம். முதிர்ந்த முதியோர்களை பாதுகாத்து வணங்குவோம். முதிர்ந்த முதியோர்களை பாதுகாத்து வணங்குவோம். பாரத தேசத்தின் பண்பாட்டை போற்றுவோம். பாரத தேசத்தின் பண்பாட்டை போற்றுவோம். மனித மனங்களில் மனித நேயம் மலர வைப்போம். மனித மனங்களில் மனித நேயம் மலர வைப்போம். அன்போடு அறத்தையும் அழியாமல் காப்போம். அன்போடு அறத்தையும் அழியாமல் காப்போம். நாளைய தினம் நமதென்று பறைசாற்றி, நாளைய தினம் நமதென்று பறைசாற்றி புத்தாண்டை வரவேற்போம். நல் புத்தாண்டை வரவேற்போம். அனைவருக்கும் அன்பான நல் வணக்கங்கள், நன்றிகள். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பம்மா. சீரற்ற நிலைகளை பட்டியலிட்டீர். சீரற்ற நிலைகளை பட்டியலிட்டீர். அது உங்கள் சிந்தையின் சிறப்பு. சீரான வழி நடக்க சீர் கவிதை படைத்தீர். ஒரு தாய்க்கு தான் தெரியும் எதை எதெல்லாம் சரியாக்கணும்,
எதெல்லாம் சரியாக இருந்தால் இந்த இல்லங்கள் சேர்ந்த சமூகம் சிறக்கும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை தாய்க்கு உண்டு. அப்படி தாய்மார்களின் உள்ளத்தை பிரதிபலித்த உங்களது கவிதைக்கு இந்த கவியரங்கம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சிறப்பம்மா, சிறப்பு. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நல்லதொரு கவிதை வழங்கி நயம்பட கருத்தை சொல்லி நயம்பட கருத்தை சொல்லி வல்லமை செய்தார் வாரீர் மன்னச்ச நல்லூர் எழிலரசி அம்மா. வணக்கம். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எமது புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் பணி. மிகவும் சிறப்பம்மா. அடுத்ததாக இந்த கவியரங்கை தன்னுடைய கவிதையால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் கவிஞர் இரா பானுமதி அவர்கள் சென்னையில் இருந்து. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதைகளை தாருங்கள். வணக்கம் அம்மா. கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த அரங்கிற்கு தலை வணங்குகிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவி அரங்கத்திலே புத்தாண்டை வரவேற்பதற்காக கூடியிருக்கிறோம். புத்தாண்டே வருக என்ற தலைப்பில் என்னுடைய கலிவெண்பா என்ற பாவகையில் அமைந்த ஒரு மரபு கவிதை புத்தாண்டே வருக. எத்தனையோ ஏக்கங்கள் உண்டிங்கே, ஏமாற்றும் வித்தைகளோ சொல்லாடும் வித்தகரும் ஏராளம். சொத்தாக ஏதுமில்லா சொத்தைகளாய் நின்றிட்ட வித்துக்கள் விதைத்திட்ட விளைநிலங்கள் விளையவில்லை. சொத்தாக ஏதுமில்லா சொத்தைகளாய் நின்றிட்ட வித்துக்கள் விதைத்திட்ட விளைநிலங்கள் விளையவில்லை. அத்தனையும் சொல்லித்தான் அலங்காரம் பாடத்தான் பித்தனாய் வந்திட்டேன், பெரிதாய் கவி சொன்னேன். எத்தனாய் வாழ்ந்திட்ட ஏதலர் தம்மையும் தத்துவம் சொல்லியே தாங்கிட கூடுமே. எத்தனாய் வாழ்ந்திட்ட ஏதலர் தம்மையும் தத்துவம் சொல்லியே தாங்கிட கூடுமோ. நாளும் பொழுதும் நலமாய் கழிந்திட கோளும் மதியும் குணுங்கிடும் தாரகையும் தாளில் வரைந்த தகவான கட்டங்கள் ஆளவும் சுழன்றே அணிவகுக்கும் சாதகமாய். நாளும் பொழுதும் நலமாய் கழிந்திட கோளும் மதியும் குணுங்கிடும் தாரகையும் தாளில் வரைந்த தகவான கட்டங்கள் ஆளவும் சுழன்றே அணிவகுக்கும் சாதகமாய். இது நாள் வரையிலும் இச்சை செய்யிக்க எதுவும் தரவில்லை, ஏதுவாய் நல்கும் கோதியில் குலமோ குடிமையில் மாண்போ எதுவுமே கிட்டவில்லை, ஏனென்றும் ஆர்வமில்லை. இது நாள் வரையிலும் இச்சை செய்யிக்க எதுவும் தரவில்லை, ஏதுவாய் நல்கும் கோதியில் குலமோ குடிமையில் மாண்போ எதுவுமே கிட்டவில்லை, ஏனென்றும் ஆர்வமில்லை. கலைந்தோடும் கைப்பிடி கனவுகள் அரங்கேற அலைகின்ற ஆசைகள் அனுதினம் ஆர்த்தே குலையாமல் வாகை சூட கொஞ்சியே வேண்டும் மலையாமல் புத்தாண்டே மகிமைதனை அள்ளிவா. குலையாமல் வாகை சூட கொஞ்சியே வேண்டும் மலையாமல் புத்தாண்டே மகிமைதனை அள்ளிவா. வானம் தொட விரும்பும் பார்கவிகள் தேர்ந்தே கானம் படித்தே கடவுளிடம் விண்ணப்பம். கானம் படித்தே கடவுளிடம் விண்ணப்பம். மானமே காத்தே மதிப்போடு வாழ்ந்திட தானம் தருக புது வாழ்வு நல்குக. நம்பிக்கை கொள்கிறோம் நல்கும் வளமென நம்பித்தான் வாழ்கிறோம் நந்தாமல் ஏந்துகிறோம். வம்பில்லா வாய்ப்பை வரமாக தந்திடவே தெம்பாக தேனருவி தேமதுர சுவை தருக. கனவும் நனவாய் கவியாய் சிறக்க மனமும் மகிழ்வாய் மணக்க மயக்க. கனவும் நனவாய் கவியாய் சிறக்க மனமும் மகிழ்வாய் மணக்க மயக்க. தனமும் தகவும் தினமும் திகைய வனப்பாய் புது வருடம் பொங்கட்டும் மங்களம். வனப்பாய் புது வருடம் பொங்கட்டும் மங்களம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பம்மா. கதிரும் மதியும் பெயரிலே தாங்கி பானுமதியாக மிகச் சிறப்பாக ஒரு முதியவருக்கே உரிய பண்போடு பாங்கோடு நல் வார்த்தை சொல்லி இவ்வுலகம் எவ்வாறு பொலிய வேண்டும் என்று பொங்கி வாழ்த்தினீர்களே. இந்த உள்ளத்திற்கு, இந்த வாழ்த்தொலிக்கு
இந்த அவையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகள் அம்மா. சிறப்பு. அப்பா நன்றி. பின்னூட்டம் தருவார் தன்னுடைய பாணியில். நன்றி அம்மா, நன்றி. சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார்கள். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த திருமதி இரா பானுமதி அம்மா அவர்கள். இந்த ஆண்டிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள் அம்மா. அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். அது சற்றேறக்குறைய ஒரு 52 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பள்ளியில் படித்துவிட்டு வந்தவுடனே ஒருவரை தொலைத்து விட்டேன். 52 ஆண்டுகள் முன்பு தொலைத்து விட்டேன். 52 ஆண்டுகள் கழித்து அவரை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து எனக்கு கொடுத்தார்கள். என்னுடைய தமிழாசிரியர் புலவர் ஜெயபாலன். அவர்தான் எனக்கு கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவர். அவர்தான் எனக்கு கவிதை எழுதணுன்ற ஆர்வத்தை தூண்டியவர். முதலாக என்னுடைய எழுத்து ஒரு காவியப்பாவை என்கிற மிக 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 உயர்ந்த ஒரு கவிதை ஏட்டில் என்னுடைய கவிதை வருவதற்கு அது ஒரு வெண்பா. முதலே வெண்பா எழுத கற்றுக் கொடுத்து வெண்பா எழுதினேன். அந்த வெண்பா அந்த இதழில் அச்சேறுவதற்கு காரணமாக இருந்தவர் திரு புலவரா ஜெயபாலன் அவர்கள். இப்போது அவர் கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். அவருடைய முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் எனக்கு வாங்கி கொடுத்த அம்மையாருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில நமக்கு பல மகிழ்ச்சிகள் கிடைக்கும். அந்த மாதிரி மகிழ்ச்சியில ஒரு சிறந்த மகிழ்ச்சி அது. இந்த மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் திருமதி பவானி அம்மா. 52 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எங்கெங்க கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமா தேடிக்கிட்டு 40 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் அவரை. ஆனா அவர் எனக்கு கிடைக்கல. அவருடைய முகவரி கிடைக்கல. ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், நான் காட்டு மன்னார் கோயிலைச் சேர்ந்த பெண்மணி என்று சொன்னார்கள். காட்டு மன்னார்குடியை சேர்ந்த பெண்மணி என்று சொன்னார்கள். அதை வைத்து அவரிடம் பேசி அவருடைய தோழியிடம் தொடர்பு கொண்டு வேறு நம்பர் பல எண்களை வாங்கி கொடுத்தாங்க. அம்மா, இந்த புத்தாண்டு மட்டும் எல்லா புத்தாண்டுகளும் எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும், சிறப்பாக அமையட்டும். யோக கலையிலே பயின்று கொண்டிருக்காக. இப்போது இந்த குறைந்த வயதிலும் கூட தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக MA தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்று கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் அவர்கள். அத்தகைய சிறப்பு பண்பாளர். தொடர்ந்து நம்முடைய கவியங்களை கலந்து கொண்டு சிறப்பான கவிதைகளை வழங்கி கொண்டிருப்பவர். நல்ல இவருடைய கவிதையிலே ஆங்காங்கே நல்ல வரிகள் பளிச்சிடும். கள்ளிப்பாலுக்கு தப்பிய குழந்தை காமத்து பாலில் பலியாய் போனது. இது இவருடைய வரி. இது கள்ளிப்பாலில் தப்பிய குழந்தை காமத்து பாலில் பலியாய் போனது. இது மாதிரி நல்ல வரிகளை எல்லாம் அவ்வப்பொழுது தரக்கூடியவர். பல வரிகள் நம் மீது போடுகிறார்கள். தாங்க முடியாத அளவுக்கு சில வரிகள் போடுகிறார்கள். ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கா 2025ஆவது ஆண்டிலே நிறைய வரிகள் வரும், எதிர்பாராத வரிகள்லாம் வரும். முன்னாடிலாம் ஹெல்மெட்டு 2 சக்கர வாகனத்துல ஹெல்மெட் போடலன்னா ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அவர் சொல்றபடி பார்த்தா இனிமேல் நீங்க சும்மா நடந்து போனா கூட ஹெல்மெட் போடணும்னு வாங்கப்பட்டிருக்கு. நீங்க 2 சக்கர வண்டி எடுத்துட்டு வராதுக்காக ஒரு தண்டனை கொடுப்பாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு புதுசா நூதனமான வரிகள் வரும்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன். ஆனா திருமதி பவானி அவர்கள் எத்தனை வரி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், எத்தனை வரியை என் மீது சுமத்தினாலும் ஏற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் வரி தாருங்கள், நீங்கள் வரி போடுங்கள், நிறைய வரிகளை போடுங்கள், நல்ல நல்ல வரிகளை போடுங்கள், வரி போடுங்கள், வரி போடுங்கள் என்று இந்த புத்தாண்டு அம்மையாருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. சிறப்பம்மா. நன்றிகள் ஐயா, நன்றி. அப்பா, இவர்கள் ஊர் காட்டு மன்னார்குடியா? ஆமா ஆமா, காட்டு மன்னார்குடி. அதனால் காட்டினார்கள் உங்களுடைய ஆசிரியரின் முகவரியை. ஆமா, காட்டு மன்னார்குடி. மிகச் சிறப்பம்மா, மிகச் சிறப்பு. நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றி அம்மா, நன்றி, மகிழ்ச்சி. எட்டப்பன் பிறந்த இந்த மண்ணிலே நல்ல ஆசானை எங்கள் தகப்பனுக்கு 50 ஆண்டுகள் கழித்தும் காட்டிய உங்களுக்கு எங்களது நன்றிகள் அம்மா. அடுத்ததாக திருப்பனந்தாளில் இருந்து இந்த கவியரங்கை அழகு செய்ய வருகின்றார் கவிஞர் அருணா அவர்கள். வாருங்கள் ஐயா.
ஐயா அருணாவா அருணாங்க ஐயா? அருணா அருணா கவிஞர் அருணா. திருப்பனந்தாளில் இருந்து கவிஞர் அருணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். நான் கவிஞர் அருணா, தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் இருந்து. சங்கத்தமிழின் இலக்கிய பூங்கா சாதனை சரித்திரமே. சிங்கத்தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழருக்கும் சங்கத்தமிழ் பூங்காவின் இன்றைய கவியரங்க நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கற்பகம் அம்மையாருக்கும் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற செவ்வனி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற பவானி அம்மையாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னை என்னுள் தருவித்தவளாம் தமிழ் மொழி அன்னைகளை வணங்கி புத்தாண்டே வருக என்ற இந்த கவிதையை தொடங்குகிறேன். காலம் தொடங்கும் புதிய பயணம், கோலம் மாறும் கொண்டிடும் கவனம். காலம் தொடங்கும் புதிய பயணம், கோலம் மாறும் கொண்டிடு கவனம். இதுவரை இருந்த இடர்கள் போதும், புதுவகை மலர்கள் மலர்ந்திட வேண்டும். இதுவரை இருந்த இடர்கள் போதும், புதுவகை மலர்கள் மலர்ந்திட வேண்டும். கடந்தவை நினைந்தே கவலைப்படாதே, நடப்பவை நலமே விசனப்படாதே. கடந்தவை நினைந்தே கவலைப்படாதே, நடப்பவை நலமே விசனப்படாதே. இருப்பவை கொண்டே இயங்குதல் முறையே, விருப்பினை சுருக்கி வாழ்வதும் சரியே. வல்லமை பொருந்திய வரமுடை தோள்களும், நல்லவை நாடியே நம்முடை நடையதும். வெல்லுமே எதிர்வரும் தடைகளை தகர்த்தே, உள்ளிடும் உணர்வுகள் உயர்வினை கொடுத்தே. வல்லமை பொருந்திய வரமுடை தோள்களும், நல்லவை நாடியே நம்முடை நடையதும். வெல்லுமே எதிர்வரும் தடைகளை தகர்த்தே, உள்ளிடும் உணர்வுகள் உயர்வினை கொடுத்தே. எண்ணிய யாவும் எய்ந்திடல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் துணை வர வேண்டும். புண்ணிய செயல்களை புரிந்திட வேண்டும், கண்ணியம் காத்தே கருத்திட வேண்டும். எண்ணிய யாவும் ஏந்திடல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் துணை வர வேண்டும். புண்ணிய செயல்களை புரிந்திட வேண்டும், கண்ணியம் காத்தே கருத்திட வேண்டும். எண்ணில் கடமை சிறந்திட வேண்டும், கண்ணில் கருணை கணிந்திட வேண்டும். தன்னில் திருத்தம் தகைந்திட வேண்டும், மின்னும் குணங்கள் மிளிர்ந்திட வேண்டும். தன்னில் திருத்தம் தகைந்திட வேண்டும், மின்னும் குணங்கள் மிளிர்ந்திட வேண்டும். உண்மை எங்கும் உளவிட வேண்டும், நன்மை தங்கும் நிலை வர வேண்டும். விண்ணும் மண்ணும் இணைந்திட வேண்டும், பண்ணும் வினைகள் பலன் தர வேண்டும். விண்ணும் மண்ணும் இணைந்திட வேண்டும், பண்ணும் வினைகள் பலன் தர வேண்டும். நாடுகளிடையே நட்பதும் நிலவிட, நானிலம் எங்கும் நல்லறம் பேணிட. வீடுகள் தோறும் தாய்மொழி ஒலித்திட, பீடுகள் பெருகும் புதுமை வேண்டும். நாடுகள் இடையே நட்பதும் நிலவிட, நானிலம் எங்கும் நல்லறம் பேணிட. வீடுகள் தோறும் தாய்மொழி ஒலித்திட, பீடுகள் பெருகும் புதுமை வேண்டும். பணத்தால் உயர்ச்சி புகழ்ச்சி இன்றையே, மனத்தால் மதிப்பும் மகிழ்வும் வேண்டும். பணத்தால் உயர்ச்சி புகழ்ச்சி இன்றையே, மனத்தால் மதிப்பும் மகிழ்வும் வேண்டும். பெண்மன அச்சம் பொடிபட வேண்டும், ஆண்மன துச்சம் அகற்றிட வேண்டும். பெண்மன அச்சம் பொடிபட வேண்டும் வேண்டின், ஆண்மன துச்சம் அகன்றிட வேண்டும். பொருளியல் பொறியியல் சிறந்திட வேண்டும், அருளியல் அறிவியல் ஆர்த்திட வேண்டும். தருக்களின் பெருக்கமும் தழைத்திட வேண்டும், உருக்கமும் உணர்வும் உயிரினில் வேண்டும். தருக்களின் பெருக்கமும் தழைத்திட வேண்டும், உருக்கமும் உணர்வும் உயிரினில் வேண்டும். விலையிலா பொருட்கள் வழங்கிலை விடுப்போம், விலையிலே வாங்கிடும் சக்தியை வளர்ப்போம். விலையிலா பொருட்கள் வழங்கலை விடுப்போம், விலையிலே வாங்கிடும் சக்தியை வளர்ப்போம். இலவச கல்வியை எவர்க்கும் அளிப்போம், இளையனும் சொல்லே இல்லாதொழிப்போம். இலவச கல்வியை எவர்க்கும் அளிப்போம், இளையனும் சொல்லே இல்லாதொழிப்போம். இருப்பவர் இல்லாதார் இடைவெளி குறைப்போம், விருப்பும் வெறுப்பும் நெருப்பென நினைப்போம். இருப்பவர் இல்லாதார் இடைவெளி குறைப்போம், விருப்பும் வெறுப்பும் நெருப்பென நினைப்போம். நெருக்கடி நிலைகளை நேர்த்தியாய் களைய உருப்படியாய் பல உத்திகள் வகுப்போம். பணியை விளக்கிய பருதியின் சுடராய் இனிமை பெருக்கிட இயன்றன செய்வோம். இனிவரும் நாளில் இவ்விதி செய்வோம், மனிதனை மனிதன் மதித்திட கற்போம். இனிவரும் நாளில் இவ்விதி செய்வோம், மனிதனை மனிதன் மதித்திட கற்போம். நல்லவர் வல்லவர் நற்றிரம் அறிந்தே நந்தம் வாக்கினை நலமாய் அளிப்போம். நல்லவர் வல்லவர் நற்றிரம் அறிந்தே நந்தம் வாக்கினை நலமாய் அளிப்போம். செய்வினை தீவினை செய்வார் தமக்கே கைப்பொருள் பெற்றே மைவிரல் பதியோம். செய்வினை தீவினை செய்வார் தமக்கே கைப்பொருள் பெற்றே மைவிரல் பதியோம். விண்ணில் விரையும் காலமே எனினும் மண்ணில் மனிதம் மலர்ந்திடச் செய்வோம்.
விண்ணில் விரையும் காலமே எனினும் மண்ணில் மனிதம் மலர்ந்திடச் செய்வோம். எண்ணிலா வண்ணச் சிறகுகள் சூட்டிய அன்னை பூமியை அழகுறச் செய்வோம். எண்ணிலா வண்ண சிறகுகள் சூட்டிய அன்னை பூமியை அழகுறச் செய்வோம். வாளுரைக்குள்ளே வீழா வண்ணம் சூளுரை சாட்டை சுழற்றியே வருக. வாழ் உரைக்குள்ளே வீழா வண்ணம் சூளுரை சாட்டை சுழற்றியே வருக. சோடா எழுச்சி போலே இன்றி அடங்கா ஊற்றாய் எழுந்தே வருக. சோடா எழுச்சி போலே அன்றி அடங்கா ஊற்றாய் எழுந்தே வருக. புத்தாண்டே வருக, புதுமை பூத்திடவே வருக. முத்தான முடிவை முனைந்து செயலாக்க வருக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் அருணா, தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் நகரில் இருந்து அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பையா, மிக மிக சிறப்பு. அன்னை பூமியை அழகுறச் செய்ய அற்புத தமிழில் கவிதை படைத்தீர். கண்ணியம் காத்தே நடக்கச் சொன்னீர். கண்களில் கருணை காட்டியே காட்டிட பாடினீர். பண்ணும் வினைகள் பலன் தர வேண்டும் என்று பண்ணிய வினைகள் பலன் தந்ததையா தமிழ் பண்ணாய் இந்த கவியரங்கை அலங்கரித்தது. சிறப்புகள் ஐயா, வாழ்த்துகளும் வணக்கங்களும். வங்க கடலோசை, வங்கக்கடல் அலையோசை வந்து வந்து போகும். வங்கக்கடல் அலையோசை வந்து வந்து போகும். வானத்து மேகங்கள் சில நேரம் வாராமல் போகும். வானத்து மேகங்கள் சில நேரம் வாராமல் போகும். தங்க தமிழ் சுரங்கம், திருப்பனந்தாள் கல்லூரி அரங்கம். தங்க தமிழ் வளர்த்த அந்த திருப்பனந்தாளை சேர்ந்தவர் இவர். சில நேரங்களிலே சில இடங்களிலே இருந்தாலே நமக்கு தமிழ் வந்துவிடும், தானாய் ஒட்டி கொள்ளும். ஒரு அரசர் கேட்டாராம், ஒரு நல்ல துறவியை நான் பார்க்க வேண்டும் என்று. அந்த அமைச்சர், அவர் நல்லவர் இல்லை, யாரோ ஒரு நபரை அழைத்து, நாளைக்கு நீ துறவி போல வேடம் அணிந்து வந்துவிடு, அரசர் நிறைய உனக்கு சன்மானம் தருவார், அதில் நீ உனக்கு 10,000 இல்லை 1000 பொற்காசுகள் தரு, மீதி தரையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாராம். அந்த துறவியும் வந்து விட்டாராம். மறுநாள் அரசர் வந்தாராம் அவரை பார்க்க. அவர் காட்டினார், இவர் தான் உண்மையான துறவி என்று காட்டினாராம். அரசர் நிறைய தங்க காசுகளை தட்டில் வைத்து கொடுத்தாராம். அந்த துறவி வேடம் அணிந்தவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாராம். எதையோ கொடுத்தாராம், எதையுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாராம். போன பிற்பாடு அமைச்சர் வந்து கேட்டாராம், ஏன் அவர் தான் கொடுத்தார, வாங்கிக்கின்னு நீ வாங்கி என்கிட்ட கொடுத்துருந்தா நான் உனக்கு 10,000 பொற்காசு தந்திருப்பேன்ல, இப்ப நான் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னாராம். வேண்டாம் அப்படின்னாராம். ஏன்னு கேட்டதுக்கு, ஒரு நாள் துறவியாக வேடம் அணிந்ததற்கே எனக்கு சுயநலம் இல்லாமல் போய்விட்டது, ஆசையற்று போய்விட்டது, எனவே நான் உண்மையாக துறவியாகவே இருக்க விரும்புகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னாராம். அந்த மாதிரி அங்க போனாலே வந்துடும். அந்த மாதிரி திருப்பனந்தாளில இருப்பதாலேயே இவருக்கு அந்த தமிழ் ஒட்டி கொண்டது. ஆனால் இவர் ஒரு வங்கியில் பணியாற்றிய வங்கி கவிஞர். எனவே இவர் திருப்பனந்தாள் கவிஞர் அல்ல, திருப்பணத்தாள் கவிஞர். இவர் வங்கியிலே பணியாற்றிய திருப்பணத்தாள் கவிஞர். திருப்பனந்தாள் கவிஞர், திருப்பணத்தாள் கவிஞர். வங்கியிலே வாங்குவார்கள் கொடுப்பார்கள், வங்கியிலே வாங்குவார்கள் கொடுப்பார்கள். இவரும் சங்க இலக்கியத்தை வாங்குவார், தங்கத்தமிழ் சொல்லெடுத்து கவிதையாய் கொடுப்பார். அதனால் தான் இவர் கவிதைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. அருமை கவிஞர், தொடர்ந்து நம் கவிதை அரங்கங்களே கலந்து கொள்ளக்கூடிய அருணா இன்றைக்கு இந்த புத்தாண்டு கவியரங்கின் புது வசந்தமாக வந்தார். பெயரே அருணா. காலை சூரியன் உதிக்கிற பொழுது, அருணன் உதிக்கிற பொழுது புத்தாண்டு பிறக்கிறது. இவர் வந்ததால் இந்த புத்தாண்டு இன்று இன்னும் சிறப்பாக பிறந்தது என்று கூறி ஐயாவுக்கு எழுதுவார் புத்தாண்டு வாழ்த்துகளையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிங்க ஐயா, நெஞ்சார்ந்த நன்றி. பணத்தாலும் இவரது கவிதையில் சலசலத்ததப்பா. பணத்தாள்களின் சலசலப்பு ஓசையும் கூட செவிகளை நிறைத்தது. நன்றியும் வணக்கமும் ஐயா.
பணந்தாலும் சலசலக்கும், பணத்தாலும் சலசலக்கும். சிறப்பு சிறப்பு. எப்போதும் ஸ்லேடை வரும், சிரிப்புக்கு பின்னால் சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையின் வெற்றி இப்படி சடார் சடார் என அழகான கவிதைகளாக, நகைச்சுவையாக. நன்றி அப்பா. இந்த அவையை இன்னும் அழகாக்க. அதுதான் தமிழின் சிறப்பு. தென்காசியில் இருந்து தமிழ் எங்கேருந்தெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னார் அப்பா. தென்காசியிலிருந்து வருகிறது ஒரு தமிழ். சோ சாந்தா அவர்கள் இப்பொழுது தங்களது கவிதையை தருவதற்காக வாருங்கள் அம்மா. திருமதி சோ சாந்தா. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது கவிதையை தொடர்கிறேன். புத்தாண்டே வருக, புத்தாண்டே வருக, புதுமை பல தருக, புண்ணியங்கள் பெருக, நாடு வயல் செழிக்க, நாமெல்லாம் நலம் பெற, புதிய பாதைகள் பிறக்க, புதிய உறவுகள் மலர, புதிய மாற்றங்கள் உதிக்க, எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்க, எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்க, வெற்றிகள் பதிய தோல்விகள் தேய, வெற்றிகள் பதிய தோல்விகள் தேய, புன்னகை பூக்கட்டும் முயற்சிகள் முளைக்கட்டும், புன்னகை பூக்கட்டும் முயற்சிகள் முளைக்கட்டும், புத்தாண்டை வரவேற்க பூச்செண்டுகள் வேண்டாம், புத்தாண்டை வரவேற்க பூச்செண்டுகள் வேண்டாம், நம் புன்னகை பூக்கள் போதுமே, நம் புன்னகை பூக்கள் போதுமே, மதங்களற்ற வருடமாகவும் சாதிகளற்ற சகாப்தமாகவும், மதங்களற்ற வருடமாகவும் சாதிகளற்ற சகாப்தமாகவும், பெண்ணையும் ஆணையும் நிகராய் போற்றும் சரித்திர ஆண்டாய், பெண்ணையும் ஆணையும் நிகராய் போற்றும் சரித்திர ஆண்டாய் இந்த புத்தாண்டு பிறக்கட்டும். புதிய வெற்றிகள், புதிய எண்ணங்கள் என அனைத்தும் நம் வாழ்க்கையில் மலர வேண்டும். புதிய வெற்றிகள், புதிய எண்ணங்கள் என அனைத்தும் நம் வாழ்க்கையில் மலர வேண்டும். உலக சுழற்சியில் ஒரு நாளில் ஒரே நேரத்தில் கூறும் மந்திர சொல் புதிய புத்தாண்டு வருக வருக. உலக சுழற்சியில் ஒரு நாளில் ஒரே நேரத்தில் கூறும் மந்திர சொல் புதிய புத்தாண்டு வருக வருக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியையும் கூறுகிறேன். நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பு. பூச்செண்டிற்கு மாற்றாய் புன்னகையை கேட்ட மாதரசே, பூச்செண்டிற்கு மாற்றாக புன்னகையை கேட்ட மாதரசே, முயற்சி முளைக்கட்டும் என்று முழங்கிய உங்கள் எண்ணம் பலிக்கட்டும் காலத்தால். சிறப்பம்மா, தொடர்ந்து எங்களோடு பயணம் செய்யுங்கள். வாழ்த்துகள். நன்றி அம்மா. சென்னையிலே விதைத்து அது முளைத்து நாற்றாகி தென்காசியிலே நடப்பட்ட நெற்பயிர் இவர். உண்மையில் தமிழ் மகள் சாந்தா அவர்கள் ஒரு இந்திராணி. தமிழ் மகள் சாந்தா அவர்கள் ஒரு இந்திராணி. ஆமா, அவங்க இந்தி மொழி ஆசிரியர், இந்திராணி என்றாலும் இப்போது இங்கே கவிதை கொடுத்தார் தமிழரசியாக. ஒரு இந்திராணி தமிழரசியாக மாறினார். இங்கே நல்லதொரு தமிழ் கவிதை கொடுத்தார். இவர் நம் அமைப்புக்கு புதியவர் தான் என்றாலும் கவிதையில் தேர்ந்த முதியவர், கவிதையில் தேர்ந்த முதியவர். பல்வேறு அமைப்புகளிலும் பங்களித்து சிறப்பித்து தமிழ் பணி ஆற்றி வருகிறார். நல்லதொரு கவிஞர், நயம்பட கவிதை தந்தார். புத்தாண்டு வாழ்த்துக்களம்மா. எல்லா இந்த ஆண்டும் உங்களுக்கு புது பொலிவோடு திகழட்டும் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து இந்த கவியரங்கில் தன் கவிதையை படைக்க காத்திருக்கிறார் திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஆத்திச்சூடி அரவம் அணிந்து பூத்த கொன்றை பொற்சடை அணிந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னேழு பிறையை முடியித்தரித்து
பாதியுடலை பார்வதிக்களித்த ஆதி எந்த மேல் ஆனந்த சோதி சிந்தையிறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. வங்க கடலிலிருந்து வைகரை தங்க ஒளி பொங்கி வர காரிருளும் கரையும் முத்து நகை சிந்துமிழில் புத்தம் புது தமிழே நீ தத்தி வர தரணி புகழ் நிறையும். அவைக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயல்பாடுகளை தன் சுவாசமாய் கொண்டு தமிழ் வளர்க்கும் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். கவியரங்க தலைவர் அம்மா நல்லாசிரியர் கற்பகம் அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கவி பாடிய அனைத்து கவி தோழமைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டே வருக புதுமை அள்ளி தருக, புத்தாண்டே வருக புதுமை அள்ளி தருக, பழமை மங்கா புதுமை தர புத்தாண்டே வருக புத்துணர்வு தரவே வருக. கடந்த ஆண்டின் நன்மைகளுக்கு நன்றி கூறி போற்றியே வழி அனுப்பி நடக்க இருக்கும் நன்மைகளுக்கு வரவேற்பை கூறி வணங்கியே வரவேற்கிறோம். புத்தாண்டே வருக வருக. அனைவருக்கும் இனிமை நிறைய, அனைவருக்கும் அருமையான பெருமை படைக்க புத்தாண்டே வருக புத்துணர்வு தருக. உழவு தொழிலில் உவகை காண வைக்க உன்னத புத்தாண்டே வருக புது பொலிவு தருக. அறிவில் மானிடர் சிறந்திடவும் அருமை தமிழை போற்றி காத்திட வணங்கி வளர்த்திட புத்தாண்டே வருக புது பொலிவு தருக. விஞ்ஞானத்தில் மேன்மை காண அஞ்ஞானத்தால் நன்மைகள் மட்டும் விளைவிக்க புத்தாண்டே வருக புதுயுகம் படைக்க வருக வருக. மக்கள் விழாக்கள் எடுத்து மகிழ்ந்திடவும் சமுதாயத்துடன் கைகோர்த்து மேன்மைகள் காண வைக்கவ புத்தாண்டே வருக மக்களுக்கு மங்களங்களை அள்ளித்தர மங்களகரமான புத்தாண்டே வருக புது பொலிவு தருக. நட்புகள் சிறக்கவும் நன்மைகள் பெருகவும் உண்மைகள் ஓங்கவும் கண்ணியம் நிலைக்கவும் சிறப்புகளை அள்ளித்தர வரும் புத்தாண்டே புன்னகையுடன் வரவேற்கிறோம். புத்தாண்டே வருக புதுமை அள்ளி தருக புது பொலிவு தருக. நன்றி வணக்கம். சிறப்பம்மா, மிகச்சிறப்பு. கடந்த கால நன்மைக்காய் நன்றி சொல்லீர், கடந்த கால நன்மைக்காய் நன்றி சொல்லீர், வருங்கால சிறப்பிற்காய் வணங்கி நின்றீர். நன்றி சொல்வதும் பாராட்டுவதும் நம்முடைய மிகச் சிறப்பான பண்புகள். அந்த பண்புகளை வெளிப்படுத்திய உமது கவிதை சிறப்பம்மா. அஞ்ஞானம் நீங்க மெய்ஞானம் ஓங்க கண்ணியம் பெருக வேண்டும் என்று கருத்துரைத்த கவி படைத்த உங்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும். மிக்க நன்றி அம்மா. ஆசிரியர், தலைமை ஆசிரியர், பேராசிரியர் என்று கல்வித்துறையிலே எல்லா இடங்களையும் எட்டியவர், சீர்மிகு பேராசிரியர் விருது பெற்றவர், கவிதையில் நல்லாட்சி செய்து வரும் பொள்ளாட்சிக்காரர், தென் சித்தூரை சேர்ந்தவர், சோமந்துரை அவருடைய ஊர் பெயர், தெரு பெயர் கூட சொல்லுவேன், சிவன் கோயில் தெரு, சிவன் கோயில் தெரு. அந்த அளவுக்கு நேரில் பார்த்தலே என்றாலும் கூட நல்ல பழக்கம் உள்ளவர். நேரில் வீட்டிற்கும் வந்திருக்காரு, எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. மிகச்சிறந்த கவிஞர். இந்த புத்தாண்டு கவியரங்கத்திலே பங்கேற்று சிறப்பான சிந்தனைகளை அள்ளி கொடுத்த அம்மையாருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் நீங்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க என்று இந்த கவியரங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மையார் வணக்கம். நன்றி நன்றி. புது பொலிவோடு வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். நன்றி அம்மா. நன்றி. அவ்வளவுதான். வேற யாராவது இருக்காங்களாப்பா? கவிஞர் சுஜய் மாதேஷ் இருக்காரா? அடுத்து இந்த அவையை தன்னுடைய கவிதையால் அழகு செய்ய ஒதியத்தூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கவிஞர் கா அருண் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
என ஈன்ற தாயினை வணங்கி தரணி போற்றும் தமிழ் தாய்க்கு தலை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை திறம்பட செய்து கொண்டிருக்கும் நற்றமிழ் கவி எங்களின் வழிகாட்டி நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி என்னை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்த மதிப்பிற்குரிய என்னுடைய வழிகாட்டி அம்மா பவானி அம்மாவையும், மேலும் இந்த கவியரங்கத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் திருமதி கற்பகம் அம்மாவையும் வணங்கி என்னை சார்ந்த அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டே வருக என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை தருகிறேன். புத்தாண்டு திருமகளே பொலிவுடனே வருக, புத்துணர்ச்சி மிகுந்து புனலெனவே பாய்க, முத்தான வாய்ப்புகளை நல் வித்தாக தருக, இளமையில் துள்ளி இனிமையை அள்ளி புதுமையில் பூத்து புகழ் பெருக, மார்கழியில் பிறந்து மங்களமே சூழ்க, பழக்கங்களை சீர்படுத்தி புதுமைகளை புகுத்திடவே, அறச்சீற்றம் மிகுந்து புரட்டுகளை நீக்கிடவே, சத்தியமாய் வாழ்ந்து சக்தி கொண்டு உழைத்திடவே, சினமதை கலந்து குணமது குடியேறிடவே புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, செலவினை குறைத்து செல்வத்தினை சேமித்திட, புகை பிடிப்பதை விடுத்து பகை இல்லாமல் பழகிட, போதையினை புறந்தள்ளி நல்ல பாதையினை செப்பனிட புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, காலமதை மதித்து கடமையதை போற்றிடவே, சாமத்திலே எழுந்து தாமதத்தை குறைத்திடவே புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, வேகமதை குறைத்து விவேகமாக வாழ்ந்திடவே, வெகுளாமையை கடைபிடித்து பகுமானத்தை காத்திடவே புத்தாண்டே வருக, புது பொலிவுடனே வருக, உண்மைக்கு மதிப்பிட்டு உணவுக்கு உயிரூட்டி நன்மைக்கு குரல் கொடுத்து தீமைக்கு தீமூட்டிடவே புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, சொல்லுக்கு கடிவாளமிட்டு சொல்வதையே செய்திடவே, கற்பனை வரமாக்கி கற்பனையை வளமாக்கிடவே, பெண்ணியத்தை போற்றி பேரறிவினை பெற்றிடவே புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, அச்சத்தை கைவிட்டு உச்சம் தொட்டிடவே, சுற்றத்தோடு சூழ்ந்து சூழ்வினைகளை சுருக்கிடவே, கள்ளத்தனத்தை வினைத்து கஞ்சத்தனத்திற்கு விளங்கிடவே புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, தப்பாமல் தட்டாமல் புத்துணர்ச்சி தந்திடவே, உறுதிமொழி எடுத்து இறுதி வரை காப்பாற்ற புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக, தப்பாமல் வருக, நல்ல தமிழை அள்ளி தருக புத்தாண்டே வருக, பொலிவுடனே வருக. கவி பாட வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. சிறப்பு சிறப்பு. இளைஞர் அல்லவா, வேகத்தை குறைக்க சொல்லும் விவேக இளைஞர் இவர். வேகத்தை குறைக்க சொல்லும் விவேக இளைஞர் இவர். அச்சம் கொன்று உச்சம் தொடவே புனலாக பாய புத்தாண்டை வரவேற்கிறார். இளமையாக பொலியச் செய்கிறார். புரட்டுகளை நீக்கி பொலிவுடன் வரவேற்கிறார் புத்தாண்டை. இவரோடு சேர்ந்து நாமும் வரவேற்போம் புத்தாண்டை, இவரை போல எழுச்சியோ. மிகச் சிறப்பு தம்பி, சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தொடர்ந்து பயணியுங்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. இது என்னுடைய கன்னி பேச்சு. இந்த கவியரங்கத்தில் என்னை அறிமுகம் செய்த அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மிக்க நன்றி. பவானி அம்மா எங்கதான் போய் ஆள் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் புதுசு புதுசா ஆட்களை தெரிவிக்கிறாங்க. அவங்கள கருவின்னு கூப்பிடலாம். இனிமே பவானி அதற்கு பதிலா கருவி பவானி அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிஞரை, ஒரு நல்ல மனிதரை அடையாளப்படுத்துவது, அறிமுகப்படுத்துவது என்பது யாருக்கும் எளிதாக வந்துவிடாது. அது ஒரு அருமையான செயல். இந்த செயலுக்கு பின்னால் இருக்கின்ற அவருடைய முயற்சியை, ஆர்வத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மனதார பாராட்டுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு சிறப்பு. அருமையான பணி செய்கிறீர்கள். நன்றி நன்றி. கன்னி முயற்சி என்று பொன்னி நதி போல தமிழ் கவிதை கொடுத்தார் உதயத்தூர் அருண். அருமை கவிதை ஐயா, சிறப்பாக கொடுத்தீர்கள். வளரும் இளைஞர்
என்றாலும் உம் கவிதையில் வளர்ச்சி தெரிந்தது. கன்னி என்று சொல்லுவதை விட காலை முயற்சி என்று சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். காலை முயற்சி என்று சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். இவர் பொன்னி நதி போல கவிதை கொடுத்ததற்கு காரணம் பவானியால் கண்டெடுக்கப்பட்டவர். பவானியால் கண்டெடுக்கப்பட்ட பொன்னி கவிஞர் இவர். சிறப்பு, அருமை கவிதை ஐயா. உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு பட்டம் கொடுத்திருக்கீங்க ஐயா, உங்க வாயால கிடைச்சதுக்கு. பொன்னி கவி என்று மிகவும் இளையவர். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் வளர்ந்தோங்கி சிறந்த கவிஞராக பல தளங்களில் உங்கள் தடங்களை பதிக்க வேண்டும். வாழ்த்துகிறோம். உங்களுடைய கவிதை கொடியும் இந்த வானத்திலே உயர்ந்து பறக்க வேண்டும், பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி ஐயா. சிறப்பு. நன்றிங்க ஐயா. சிறந்த ஒரு பின்னூட்டம், ஊக்குவிப்பமான உங்களுடைய வார்த்தை. மிக்க உலக சாதனை தொடர் கவியரங்கை தன்னுடைய கவிதையால் ஒளிய செய்ய இப்போது நம்மிடையே திரு முனைவர் மாசித்துறை ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை தொழுது, தமிழ் சுடர் தமிழ் மாமணி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, கற்பக விருட்சமாய் பின்னூட்டம் வழங்கி கொண்டு தலைமையேற்று இக்கவியை நடத்தி கொண்டிருக்கும் கற்பகம் அம்மா அவர்களையும் வணங்கி, என்னுடைய கவி ஆளுமைகளுக்கு வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் செல்கின்றேன். புத்தாண்டே வருக, புத்தாண்டே வருக. போனதெல்லாம் போகட்டும், புத்தாண்டே புதுமலராய் பிறக்கட்டும். போனதெல்லாம் போகட்டும், புத்தாண்டே புதுமலராய் பிறக்கட்டும். பழமையெல்லாம் கழியட்டும், புதுமையெல்லாம் பூக்கட்டும். பழமையெல்லாம் கழியட்டும், புதுமையெல்லாம் பூக்கட்டும். சிறுதொழில்கள் தேசத்திலே சிறகடித்து பறக்கட்டும். சிறுதொழில்கள் தேசத்திலே சிறகடித்து பறக்கட்டும். வறுமைகள் வன்மங்கள் மடியட்டும், வளமைகள் வாழ்த்துகள் பெருகட்டும். வறுமைகள் வன்மங்கள் மடியட்டும், வளமைகள் வாழ்த்துகள் பெருகட்டும். சண்டைகள் வழக்குகள் சரியட்டும், சமரசமும் மன அமைதியும் வாழட்டும். சண்டைகள் வழக்குகள் சரியட்டும், சமரசமும் மன அமைதியும் வாழட்டும். மீனவர்களுக்கு துயர் போகட்டும், மென்மையான வாழ்வு அவர்களுக்கு மலரட்டும். மீனவர்களுக்கு துயர் போகட்டும், மென்மையான வாழ்வு அவர்களுக்கு மலரட்டும். போதைப் பொருள்கள் பொசுங்கட்டும், பொன்னான உறவுகள் மிளிரட்டும். போதை பொருள்கள் பொசுங்கட்டும், பொன்னான உறவுகள் மிளிரட்டும். லஞ்சம் லாவண்யம் வாங்காத இனிய மாந்தர்கள் மனம் மாறட்டும். லஞ்சம் லாவண்யம் வாங்காத இனிய மாந்தர்கள் மனம் மாறட்டும். குற்றம் கொலைகள் தொலையட்டும், குடிமை மக்கள் மீளட்டும். குற்றம் கொலைகள் தொலையட்டும், குடிமை மக்கள் மீளட்டும். ஏழை மக்களின் வாழ்வில் போராட்டம் நீங்கட்டும். ஏழை மக்களின் வாழ்வில் தேரோட்டம் ஓடட்டும். ஏழை மக்களின் வாழ்வில் போராட்டம் நீங்கட்டும். ஏழை மக்களின் வாழ்வில் தேரோட்டம் ஓடட்டும். மக்களிடம் துன்பங்கள் தொலையட்டும், மாந்தரிடம் இன்பங்கள் பெருகட்டும். மக்களிடம் துன்பங்கள் தொலையட்டும், மாந்தரிடம் இன்பங்கள் பெருகட்டும். சமூகத்தில் அவமானங்கள் அழியட்டும், சமுதாயத்தில் வெகுமானங்கள் வெல்லட்டும். சமூகத்தில் அவமானங்கள் அழியட்டும், சமுதாயத்தில் வெகுமானங்கள் வெல்லட்டும். ஒருவருக்கு ஒருவர் பகைமைகள் அருகட்டும், ஒருவரோடு ஒருவர் நேசத்தை நேசிக்கட்டும். ஒருவருக்கு ஒருவர் பகைமைகள் அருகட்டும், ஒருவருக்கு ஒருவர் நேசத்தை நேசிக்கட்டும். இந்த புத்தாண்டில் தீங்கானவர்களின் தீமைகள் தீரட்டும், நன்மையானவர்களுக்கு நன்மைகள் பெருகட்டும். தீங்கானவர்களின் தீமைகள் தீரட்டும், நன்மையானவர்களுக்கு நன்மைகள் பெருகட்டும். இளைஞர்களின் இகழ்ச்சிகள் வீழட்டும், இளைஞர்களுக்கு எழுச்சிகள் ஓங்கட்டும். இளைஞர்களின் இகழ்ச்சிகள் வீழட்டும், இளைஞர்களுக்கு எழுச்சிகள் ஓங்கட்டும்.
கடமைகளை செய்வோரின் கனவு பலிக்கட்டும், காலமெல்லாம் விடியல் விண்மீனாய் ஒளிரட்டும். கடமைகள் செய்வோரின் கனவு பலிக்கட்டும், காலமெல்லாம் விடியல் விண்மீனாய் ஒளிரட்டும். புத்தாண்டே வருக புதிய சகாப்தம் படைக்க, புத்தாண்டே வருக புதிய சகாப்தம் படைக்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி ஐயா. சிறப்பான கவிதை தந்தீர். அல்லன தேய்ந்து நல்லன பெருக உரத்து ஒலித்த உங்கள் எண்ணம் பலிக்கட்டும், நம் நாடு சிறக்கட்டும். சிறப்பையா. கவிஞர் முனைவர் மாசுத்துறை அவர்கள் மிகச் சிறப்பானது ஒரு கவிதை கொடுத்தார்கள். எப்போது நம் கவியரங்கத்தை தப்பாது அலங்கரிப்பவர் மாசுத்துறை. அவர் செப்பாத தலைப்பில்லை, அவர் செப்பாத தலைப்பில்லை. அத்தனை கவியரங்கம், அத்தனை கவிதைகள் நம்மோடு இணைந்து கொடுத்தவர் மாசுத்துறை ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலே ஆசிரியராக இருக்கிறார். பல பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் நல்லாசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டு பிறந்து நீங்கள் பள்ளிக்கு சென்றதும் உங்கள் மாணவர்களுக்கெல்லாம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறுங்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நல்ல கவியரங்கத்தினுடைய ஒரு வல்லமை பெற்ற கவிஞராக பங்கேற்ற ஐயா மாசுத்துறைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வேரா விழுதா தூணா எப்படி சொல்வது? எங்கெங்கோ இருப்பவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பூக்கள் தோறும் உணர்ந்து தேனெடுத்து அதை தேன்கூட்டில் வைத்து மற்றவருக்கு அதை அளித்து சலிக்காமல் மீண்டும் மீண்டும் தேடி அலைந்து கூடுகளில் தேன் நிரப்பும் தேனீக்கள் பல. இவர் ஒற்றை தேனி, இவர் ராணி தேனி. பெயரிலே நிறமுண்டு, நீலகண்டன். அந்த தமிழ் வளர்த்த சிவனின் பெயரால் இவரும் தமிழ் வளர்க்கிறார். தமிழை மட்டுமா வளர்க்கிறார்? தமிழின் மீது ஆர்வம் கொண்டுள்ள அத்தனை பேரின் கனவுகளுக்கும் உருவம் கொடுத்து அவர்களின் கற்பனை சிறகுகளை விரிக்கச் செய்து இலக்கிய வானில் பயணம் செய்ய ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஆய்வாளன், ஆர்வமூட்டும் தமிழ் பற்றாளன். அப்பா வாருங்கள், கவிதை தாருங்கள். திருப்பாவை பாடும் கவியரங்கத்தினுடைய திருப்பாவையே வணக்கம் அம்மா. கவியரங்க பொறுப்பாளர் வரவேற்பை நல்கிய பவானி அம்மையாருக்கு வணக்கம். இன்றைய கவியரங்கில் பங்கேற்று கவிதை வழங்கி சிறப்பித்து புத்தாண்டை வருகவென்று வரவேற்ற அனைவருக்கும் வணக்கங்கள். புத்தாண்டில் இங்கே சற்றேறக்கூடிய 600 கோடி மக்கள் இருக்காங்க உலகத்துல. அதனால இந்த கவிதையின் மூலமாக நான் புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை சொல்ல வருவது பெண்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்ல வருகிறேன். இல்லந்தோறும் ஆட்சி செய்யும் பெண்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இல்லந்தோறும் ஆட்சி செய்யும் பெண்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதுதான் குடும்பத்தின் குத்து விளக்கு. புகுந்த வீட்டில் புதுவிளக்காக தீபம் ஏற்றுவாள். புகுந்த வீட்டில் புதுவிளக்காக தீபம் ஏற்றுவாள். அங்கு இருக்கும் இருளை ஓட்டுவாள். எத்தனை பெரிய இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று காட்டுவாள். எத்தனை பெரிய இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று காட்டுவாள். குடும்பம் தழைக்க தன்னையே மெழுகுவர்த்தியாய் மாற்றுவாள். குடும்பம் தழைக்க தன்னையே மெழுகுவர்த்தியாய் மாற்றுவாள். தீபங்களாக எரியும் பெண்கள்,
ஒளியை கொடுக்கும் அவளின் கண்கள். தீபங்களாக எரியும் பெண்கள், ஒளியை கொடுக்கும் அவளின் கண்கள். தீமைகள் எல்லாம் அவளை கண்டால் தீபத்திரியில் பொசுங்கிய கரியாய் போகும். தீமைகள் எல்லாம் அவளை கண்டால் தீபத்திரியில் பொசுங்கிய கரியாய் போகும். எத்தனை ஆண்டுகள் வந்தாலும், அதில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அது அத்தனையும் சாதிக்கும், அத்தனையும் சந்திக்கும் திறன் கொற்றவள் பெண். தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், கார்த்திகை தீபம் வந்தாலும், தீபாவளி வந்தாலும், பொங்கல் வந்தாலும், கார்த்திகை தீபம் வந்தாலும், இந்த புத்தாண்டே பிறந்தாலும் விடுமுறை எடுக்காமல் வேலை செய்யும் பெண்களுக்கு, விடுமுறை எடுக்காமல் வேலை செய்யும் பெண்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள். இவர்களுக்கு இணையாய் இன்னொரு தீபம் உலகில் உண்டோ? அந்த தெய்வத்தின் முன்னால் தீமைகள் வந்து அண்டுதல் உண்டோ? பல்லாயிரம் காலம் முன்னே வாழ்ந்த பெண்ணே குலதெய்வமாய் இன்றும் வாழ வைக்கிறார். பல்லாயிரம் காலம் முன்னே வாழ்ந்த பெண்ணே குலதெய்வமாய் இன்றும் வாழ வைக்கிறார். பெண்களை வணங்கி புத்தாண்டை வாழ்த்து சொல்லுகிறேன். படத்திற்கு தீபாராதனை காட்டும் முன்பு, படத்திற்கு தீபாராதனை காட்டும் முன்பு குடும்ப விளக்கெனும் குத்து விளக்கை போற்றுங்கள். உங்களை அண்டும் தீமைகள் இனி அண்டாது என்று சாற்றுங்கள். இந்த புத்தாண்டு வாழ்த்திலே, புத்தாண்டு நாளிலே உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை கையெடுத்து வணங்குங்கள். நிச்சயமாக நல்ல விதமாக வாழ்வீர்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாஞ்சாலி சபதத்திலே பாரதி பாடுவார், பெண்ணொழி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தில் பெருகுதல் போல் என்று. எந்த குடும்பத்திலே ஒரு பெண் மகிழ்ச்சியோடு இருக்கிறாளோ அந்த குடும்பம் தழைக்கும் என்பது பாரதியின் வாக்கு மட்டுமல்ல, இப்பொழுது பாடிய கவியின் வாக்கும் கூட. எங்கே பெண்மை மதிக்கப்படுகிறதோ, எங்கே பெண் போற்றப்படுகிறாளோ, அங்கே அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் சிறப்பும் எல்லோரையும் வரவேற்கும், சிறப்பாக வாழ வைக்கும். அந்த வகையிலே பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், பெண்கள் காக்கப்பட வேண்டியவர்கள் என்று சிறப்பாக கவி படைத்த உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். கவியரங்க நிறைவாக இந்த புத்தாண்டில் கவி படைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, மீண்டும் எங்களை எல்லாம் எப்போதும் இணைக்கின்ற இந்த குடும்பத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், வலைக்காட்சி பதிவை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், எத்தனை கவியரங்கம் கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியும் என்று செயலிலே அதனை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற வெவ்வேறு புதிய நபர்களை அறிமுகப்படுத்துகின்ற தருவி பவானி அவர்களுக்கும், கவி படைத்த அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நெஞ்சத்தின் அடித்தளத்தில் இருந்து. புத்தாண்டே வருக, பூமி எங்கும் பூத்து குலுங்க புத்தாண்டே வருக, புதிய சிந்தனை உளங்களில் பிறக்க புத்தாண்டே வருக, அலையெனவே அடுக்கடுக்காய் இடர்கள் வந்த போதும் அவற்றையெல்லாம் தூளாக்கும் மன வலிமை தருக, பாருக்குள்ளே பாரதத்தின் பெருமையது பொலிய பண்பாட்டு சிறப்பாலே மேலோங்க அருள்க, போரில்லா உலகமய புத்தாண்டே வருக, புன்சிரிப்பால் உலகை வெல்லும் நல்ல உள்ளம் அருள்க, மாந்தரெல்லாம் உழைத்திடவே மண் சிறக்க வருக, மழலையெல்லாம் மகிழ்ந்திடவே மலரெனவே வருக, பாடுபடும் மக்கள் வாழ்வு வளமாக்க வருக, பார் முழுதும் தமிழ் ஒலிக்க வரமதனை தருக, சொல்லாலே உறவாடும் சொந்தங்கள் தருக, சொல் கொண்டு உறவாடும் சொந்தங்கள் தருக,
சோம்பல் இன்றி உழைத்திடவே வழி எமக்கு தருக. இளைஞரெல்லாம் எழுச்சியுற புத்தாண்டே வருக. இணையில்லா ஆற்றல் பெற்று சிறந்திடவே அருள்க. நீரோடு நிலவளமும் எஞ்ஞான்றும் நிறைய இவ்வினிய புத்தாண்டே எமக்கு வரம் தருக. நீரோடும் நிலவளமும் எஞ்ஞான்றும் நிறைய இவ்வினிய புத்தாண்டே எமக்கு வரம் தருக. வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அனைவருக்கும் இதயம் கனிந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். சிறப்பானதொரு கவியரங்கம் சிறிய தலைமை அமைந்ததென்று இக்கவியரங்கத்தில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கூடிய திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் அம்மையார்தான் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக பொறுப்பெடுத்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை வலையொலி வழியாக பார்த்து கொண்டும் வானொலி வழியாக கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே எமது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தை இந்த நன்னாளிலே எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும், வழக்கமான பிழையான செயல்களை விட்டுவிட்டு நலமான செயலிலே ஈடுபட வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற பெயரிலே மதுவருந்தி சாலைகளே இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக ஊட்டிச் செல்கிற பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ் புத்தாண்டிலே எப்படி நீராடி மகிழ்வோமோ அதுபோல் இருக்க வேண்டும். ஆங்கில புத்தாண்டு என்றால் பீராடி மகிழ்வதும், தமிழ் புத்தாண்டு என்றால் நீராடி மகிழ்வதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்கள் இல்லாமல் இளைஞர்களுக்கு முக்கியமாக இது போன்ற பண்பற்ற செயல்களில் ஈடுபடாமல் சிறப்பான செயல்களில் ஈடுபட்டு எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அனைவரும் வாழ்க, அனைத்து நாள்களிலும் வாழ்க, இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாளிலும் வாழ்க. எனவே இனி வரும் நாளுக்கெல்லாம் எமது வாழ்த்துக்களை, வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை வணக்கம்.